அக்ஷய திருதியை, அதாவது 4 மாசத்துக்கு முன்னாடியே ஆடித்தள்ளுபடி அப்படின்னு வருவது போல அக்ஷய திருதியை ஆரம்பிக்கிறதுக்கு வர்றதுக்கு முன்னாடியே அக்ஷய திருதியை அக்ஷய திருதியைன்னு அக்ஷய திருதியைக்கு 1 மாசம் முன்னாடியும் அக்ஷய திருதியை அப்படிங்கிற அந்த ஒரு நாளுக்கு அடுத்தாப்புல வரக்கூடிய ஒரு 1.5 மாசத்துக்கும் தள்ளுபடி, 1 கிராம் தள்ளுபடி, 2 கிராம் தள்ளுபடி, 5%, 2%, 1%, மற்ற கடையில் கம்பேர் பண்ணிட்டு நம்ம கடையை பாருங்க, அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட விளம்பரங்கள் வந்துட்டு இருக்குது. ஒரு ஒரு 3 மாதம் கழித்து நாம ஒரு ஊருக்கு போறதுக்கு நாம எப்படி ட்ரெயின்ல டிக்கெட் ரிசர்வ் பண்றோமோ, எப்படி நாம ஒரு சினிமா ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னாக்க நம்ம உடனே இன்று முதல் ரிசர்வ் செய்யப்படுகிறதுன்னு உடனே நாம டிக்கெட் ரிசர்வ் பண்றோமோ, அது மாதிரி அக்ஷய திருதியை அன்னைக்கு நகை வாங்குவதற்கு முன்கூட்டியே ரிசர்வ் செய்கிற வழக்கமும் சமீப காலமாக ஒரு கரோனா நோய் போல பரவிட்டு இருக்கு அப்படிங்கிறத தான் சொல்ல வேண்டியிருக்கு. அக்ஷய திருதியை அன்னைக்கு தங்கம் வாங்கினால் நமக்கு நல்லது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கா சாஸ்திரங்கள்ல அப்படின்னா கிடையாது. சரி, அப்படின்னா தங்கம் வாங்குறது நல்லது இல்லையா? அதை தங்க சொல்ல வரேன். நீங்க அக்ஷய திருதியை நாள்ல தங்கம் வாங்குறத விட்டுருங்க. அக்ஷய திருதியை நாள்னு இல்லாம ஏதாவது ஒரு நாள்ல நீங்க தங்கம் வாங்குறீங்க அப்படின்னாலே நல்லதுதான். ஏன்னா இன்னைக்கு தங்கம் கிட்டத்தட்ட சர்ருன்னு விருன்னு பர்ருன்னு டுருன்னு புருன்னு ஏறிக்கிட்டே இருக்கு. அது ஒரு பக்கம் இருக்க, தங்கம் வாங்குறதுக்கு நீங்க தங்கம் போய் வாங்குறீங்க, நகை போய் வாங்குறீங்க, மோதிரம் போய் வாங்குறீங்க, செயின் போய் வாங்குறீங்க, நெக்லஸ் போய் வாங்குறீங்க, பிரேஸ்லெட் போய் வாங்குறீங்கன்னாலே உங்க வாழ்க்கையில பணம் இருக்கு, துட்டு இருக்கு, டப்பு இருக்கு அப்படின்னு அர்த்தமாயிடுது. யாரும் இங்க இப்ப கையில காசை வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம முழிக்கிறதெல்லாம் இல்லை. அந்த வரி இந்த வரி அந்த வரி இந்த வரின்னு வரிகள் போட்டுட்டு இருக்கிற இந்த காலத்துல நகையாவது நட்டாவது போல்ட்டாவது அப்படின்னு தான் இருந்துட்டு இருக்கிறோம். அப்ப நாம எப்பயாவது வருஷத்துல 365 நாள்ல என்னைக்காவது ஒரு நாள் போய் நம்ம நகை வாங்கினாலே அது பெரிய விஷயம். அப்படி இருக்கும்போது அக்ஷய திருதியை அன்னைக்கு தங்கம் வாங்கினாதான் நல்லதா அப்படின்ற ஒரு கேள்வியை நாம பார்க்கணும். சரி, சாஸ்திரம் சொன்னபடி நாம நடக்கிறோமா அப்படின்னா நடக்கிறதே இல்லைங்கிறத தான் நாம இங்க பெரும்பாலானவர்களுடைய விஷயத்துல நாம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு உண்மை. அக்ஷய திருதியை அன்னைக்கு நாம என்ன செய்யணும்? அக்ஷய திருதியை, அதாவது சித்திரை மாசத்துல அமாவாசைக்கு அடுத்தாப்புல 3வது நாள் திருதியை திருதியை அப்படின்ட்டுலாம் சொல்றது போல 3வது நாள் திருதியை. அந்த திருதியை தான் அக்ஷய திருதியை அப்படின்னு சொல்லப்படுது. அக்ஷயம் அப்படின்னாலே செழிப்பு, வளருதல் அப்படின்னு தான் அர்த்தம். அப்படிப்பட்ட அக்ஷய திருதியை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, புராணங்கள் இதுக்கு நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கு. அன்னபூரணி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, உணவு அன்னபூரணி. அந்த அன்னபூரணி உதயமானதே அக்ஷய திருதியை நாள்ல தான் அப்படின்னு புராணங்கள் சொல்லுது. அது மட்டும் இல்லாம வளர்ந்து தேய்ந்து அப்படின்னு இருக்காரு இல்லையா சந்திரன், அந்த சந்திரனுக்கு சாபத்தினால அப்படி அடைந்தார் இல்லையா, அந்த சந்திரனுடைய சாபத்தை போக்கியது அப்படின்னு சொல்லப்படுறதும் கூட அமாவாசைக்கு அடுத்து வருகிற திருதியை அப்படிங்கிற அந்த 3வது நாள், வளர்பிறை 3வது நாள்ல தான் அப்படின்னாங்க. 3ஆம் பிறைன்னு சொல்றோம் இல்லையா, அது போல 3வது நாள் திருதியை அன்னைக்கு தான் சந்திரன் சாபம் நீங்க பெற்றான்னு புராணம் சொல்லுது. அது மட்டும் இல்லாம இந்த உலகத்து மனிதர்களை பிரம்மா படைச்சதா சொல்லப்படுது இல்லையா, அந்த பிரம்மா மனிதர்களை படைத்தார் இல்லையா, அதுவே ஒரு அக்ஷய திருதியை நல்லதான் அப்படின்னு சொல்லப்படுது. இப்படி அக்ஷய திருதியைக்கு ஏகப்பட்ட சிறப்புகள் இருக்கு. புராணங்கள் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கு. இந்த புராணத்தை ஒட்டி சாஸ்திரங்கள் எழுதப்பட்டிருக்கு, சாஸ்திரம் வடிவமைச்சு கொடுத்துருக்கு. அந்த சாஸ்திரத்தின்படி நாம ஒரு விஷயத்தை முதல்ல தெரிஞ்சுக்கங்க. அக்ஷய திருதியைன்ற நாள் மட்டும் இல்லாம சாஸ்திரங்கள் குறிப்பிட்டிருக்கிற முக்கியமான நாள்கள் எல்லாத்துலேயுமே ஒரு விஷயத்த சாஸ்திரம் நமக்கு அறிவுறுத்திக்கிட்டே இருக்கு. ஆச்சாரிய பெருமக்கள் நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. என்ன இது? தானம், தர்மம். அமாவாசையா தர்மம் பண்ணுங்க, பௌர்ணமியா தர்மம் பண்ணுங்க, மகாலயபட்ச காலமா தர்மம் பண்ணுங்க, தீபாவளியா தர்மம் பண்ணுங்க, சங்கராந்தி பொங்கல் பண்டிகையா தானம் செய்யுங்க, தர்மம் செய்யுங்க. இப்படின்னு ஒவ்வொரு முக்கியமான நிகழ்வின் போதும் தானம் செய்ய சொல்கிறது. நவராத்திரி இன்னைக்கு என்ன பண்றோம்? நம்ம ஏதாவது நம்ம வீட்டு பெண்கள்
அக்கம் பக்க வீடுகளுக்கு போய் அங்கே மங்கள பொருட்கள் தருவாங்க, அதை வாங்கிட்டு வருவோம். காரடையா நோம்புக்கு என்ன பண்ணுறோம்? அப்படியான மங்கள பொருட்களை கொடுத்து பெரியவங்கள்ட்ட நமஸ்காரம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்கிக்கிறோம். இது மாதிரி எந்த ஒரு பண்டிகையாக இருந்தாலும் சரி, பார்த்தீங்கன்னாக்கா மங்கள பொருட்களை சுமங்கலிகளுக்கு கொடுக்கறது, சுமங்கலிகள்கிட்ட இருந்து அதை வாங்கிக்கிறது, சிறுமிகளுக்கு பட்டுப்பாவாடை மாதிரியான விஷயங்களை வாங்கி தர்றது, இது மாதிரியான விஷயங்களை தான் நாம் தொடர்ந்து செய்யணும் அப்படின்னு சாஸ்திரம் ஒரு கட்டமைப்பு, ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட நம்ம வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருக்கு. இதுதான் உலக நியதி, புராணங்கள் சொல்லுகிற விஷயம், சாஸ்திரங்கள் சொல்லுகிற விளக்கங்கள். நாம் அக்ஷய திருதியை நாளைக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, கரெக்ட், தானம் செய்யணும், தர்மம் செய்யணும். சரி, அக்ஷய திருதியை நாளைக்கு தங்கம் வாங்கணும்னு சொல்கிறாங்களே, அது வியாபார நிமித்தமாக சொல்லுகிற ஒரு விஷயம். அக்ஷய திருதியை அதுக்கு பொன்னன் அப்படின்னே பேர் உண்டு. அதனால நாம தங்கம் வாங்குவதற்கு உண்டான விஷயமா கடந்த 20-25 வருடங்களா அப்படி மாத்திட்டு இருக்கோம். ஆனா உண்மையிலேயே அக்ஷய திருதியை அன்னைக்கு தங்கம் வாங்குறது முக்கியம் இல்லை, ஒரு சின்ன தங்கத்தையாவது தானமாக கொடுக்கணும், அதுதான் புண்ணியம். நாம அதை செய்யறதில்லை. தங்கம் கொடுக்கறதுக்கெல்லாம் எங்களுக்கு எதுக்கு வசதி? ரைட்டு, அப்ப என்ன கொடுக்கலாம்? வெள்ளையான பொருட்களை நாம தானமாக வழங்குறது நல்லது. வெள்ளையான பொருட்களை நாம வீட்டுக்கு வாங்கி வைக்கிறது நல்லது. என்ன? உப்பு வெள்ளையானது இல்லை, வெள்ளை கலர்ல இருக்கு, வெண்மை நிறத்துல இருக்கு. இந்த உப்பு பாக்கெட்டை நாம வீட்டுக்கு அன்னைக்கு வாங்கி வச்சுக்கிறது நல்லது. புதுசா ஒரு பாக்கெட் அக்ஷய திருதி அன்னைக்கு வாங்குறது நல்லது. சர்க்கரை அதை வாங்கி வைக்கிறது நல்லது. அரிசி அதை வாங்கி வைக்கிறது நல்லது. இந்த அரிசி, சர்க்கரை, அப்புறம் இந்த உப்பு, இந்த மாதிரியான விஷயத்தை தானம் கொடுக்கறது இன்னும் ரொம்ப நல்லது. நாம ஒரு பக்கம் வாங்கிக்கிறது நல்லது, கடையில போய் வாங்கி வச்சுக்கிறது நல்லது. அதே போல ஒரு கடையில போய் அந்த பொருட்களையெல்லாம் வாங்கி யாருக்காவது ஒரு குடும்பத்துக்கு அந்த அரிசியை ஒரு 5 கிலோ அரிசி வாங்கி கொடுங்க, பெரிய தானம். ஒரு கிலோ சர்க்கரை வாங்கி கொடுங்க ஐயா, 1 கிலோ அரிசி, 1 கிலோ சர்க்கரை, ஒரு உப்பு பாக்கெட் வாங்கி கொடுங்க, மகா புண்ணியம். இதை முடிஞ்சா ஒரு 5 பேருக்கு வாங்கி கொடுங்க. அக்ஷய திருதியை அன்னைக்கு நாம இப்படி கொடுக்கறதுனால நம்ம வீட்டுக்கு மகாலட்சுமி வாசம் செய்கிறாள், சந்தோஷமா வாசம் செய்கிறாள். ஒருத்தங்களை கண்டிப்பா வரணுங்க, நீங்க சென்னை வந்தீங்கன்னா கண்டிப்பா வாங்க, திருச்சி வந்தீங்கன்னா கண்டிப்பா வாங்க அப்படின்னு சொல்றோம்ல, அப்படிலாம் நம்ம கூப்பிடாமலே வரக்கூடியவள் தான் மகாலட்சுமி, ஐஸ்வர்யலட்சுமி, தனலட்சுமி, தானியலட்சுமி. தனம் தானியம் அப்படின்னு ஒரு மந்திரத்துல ஒரு வார்த்தை இருக்கு, தனம் தானியம் அப்படின்னு. தனம் மட்டும் பெருகினா போதுமா? காசா பெருகிட்டா சாப்பிட முடியுமா? அதனாலதான் தானியம் பெருகணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தானியங்கள் அதெல்லாம் பெருகினாதான் வயிற்றுக்கு. தனம் இருந்தாதான் அதை காசாக்கி அந்த காசை கொண்டு பொருட்களை வாங்கி தானியங்களை வாங்கி நாம் சாப்பிட முடியும். அதனாலதான் அக்ஷய திருதியை அப்படிங்கிற சித்திரை மாசத்தினுடைய அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய 3வது நாள், இந்த மாசம் 30ஆம் தேதி வருதா, அப்ப அந்த 30ஆம் தேதி அன்னைக்கு மறக்காமல் நீங்க உங்க வீட்டுக்கு அரிசி வாங்குங்க, 1 கிலோ அரிசியாவது வாங்குங்க, ஒரு உப்பு பாக்கெட் வாங்குங்க, எங்க வீட்டில் இருக்குங்க பரவாயில்ல வாங்குங்க, எவ்வளோ ஆகிட போகுது. சரி, அப்புறம் சர்க்கரை வாங்குங்க. அதே போல ஒரு 1 கிலோ அரிசி, 1 கிலோன்னு 5 அரிசி பாக்கெட் வாங்குங்க, 1 கிலோன்னு 5 சர்க்கரை பாக்கெட் வாங்குங்க, ஒரு உப்பு பாக்கெட்டு அப்படின்னா 5 பாக்கெட் வாங்குங்க. அதை தனித்தனி பையில போடுங்க, ஒரு 5 பேருக்கு தானம் கொடுங்க, எழுதி வச்சுக்கோங்க. அடுத்த 2026ஆம் ஆண்டு அக்ஷய திருதியைக்குள்ளார, இந்த 1 வருட காலத்துக்குள்ளார, போன வருடத்தை விட இந்த வருஷம் கொஞ்சம் நல்லா இருக்கேங்க, நிம்மதியா இருக்கேங்க, கடன்லாம் அடைஞ்சிருச்சுங்க, அடைகள் இருந்த நகையெல்லாம் மீட்டுட்டேங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்களா இல்லையான்றத பாருங்க. இது சத்தியம். அக்ஷய திருதியை நாளில் உப்பு தான் வாங்கணும், தங்கம் வாங்கணுங்கிற அவசியம் இல்லை. சர்க்கரை தான் வாங்கணும், மோதிரமோ செயினோ போய் கியூல நின்று வாங்கிக்கணுங்கிற அவசியம் இல்லை. அட்வான்ஸ் புக்கிங் அப்படிங்கிறது நகை வாங்குவதற்கு அப்படிலாம் நாள் கிடையாது. அன்னைக்கு நம்ம அத்தனை பேரும் குமிஞ்சிருவாங்க, அத்தனை பேரும் வாங்குறது கஷ்டம்ங்கிறதுனால தான் வியாபாரத்தில் யுக்தியை ஏற்படுத்தி முன்னாடியே வாங்கி அன்னைக்கு பில்லு போட்டுருவாங்க. அன்னைக்கு பில்லு போட்டாக்க நீங்கள் வாங்கினதா ஆகிடும். அது எப்படி ஆகும் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு சிசேரியனில் குழந்தை பிறக்கிறது அப்படின்னு பார்த்தாக்க, இந்த தேதியில் இந்த நேரத்தில் இப்படி ஒரு குழந்தை பிறக்கணும்னு நம்ம பிளான் பண்ணி இதெல்லாம் செய்கிறோமே, நம்ம எதுவுமே பிளான் பண்ண முடியாதுங்க. அது மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கணும். நம்ம ஒரு ஏசி பஸ்ஸே புக் பண்ணி, வால்வோ பஸ்ஸு, அது என்ன ஸ்லீப்பரா, அது மாதிரியான பெட்டு படுக்கை வசதி கொண்ட பஸ்ஸுக்கு நம்ம போகிறதா டிக்கெட்லாம் புக் பண்ணி
வச்சிருந்தாலும் கூட அன்னைக்கு நமக்கு ஏதோ ஒரு சூழலில் போக முடியாமல் இருக்கலாம், உடம்பு சரியில்லாமல் இருக்கலாம். வீட்டிலேருந்து ஒரு கிலோமீட்டர் போனாக்க அந்த பாயிண்டில் நம்ம ஏறலாம். ஆனால் கொட்டுது மழை, போக முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படலாம். போய் நிற்கலாம், பஸ் வராமல் போயிடலாம். எதுவுமே நம்ம திட்டமிடவே முடியாது. ஆண்டவன் தான் திட்டமிடணும். அந்த ஆண்டவன் ஒவ்வொரு பருக்கையிலும் யாருடைய பெயரை எழுதி வச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்களே, கடவுள் ஒவ்வொரு பருக்கையிலும் ஒருத்தருடைய பெயரை எழுதி வச்சிருக்கான், ஒவ்வொரு அரிசியிலும் ஒரு பெயரை எழுதி வச்சிருக்கான்னா, அந்த அட்சய திருதியை நாளில் நாம் வாங்கக்கூடிய அரிசியோ அல்லது தானமாக அளிக்கக்கூடிய அந்த அரிசியிலையும் சர்க்கரையிலும் உப்பிலும் ஆண்டவன் அருளை எழுதி வைத்திருக்கிறான், கடாட்சத்தை எழுதி வைத்திருக்கிறான், கருணையை எழுதி வைத்திருக்கிறான். தான தர்மங்கள் நம்மை ஒருபோதும் அதல பாதாளத்துக்கு கொண்டு செல்லாது அப்படிங்கிறதான் அட்சய திருதியை நமக்கு உணர்த்துது. தானம் செய்வோம், சந்தோஷமாய், நிம்மதியாய், ஆனந்தமாய், அமைதியாய் வாழ்வோம். நமஸ்காரம்.